நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடியது அவங்களுக்கு புரியல, அல்லது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறதே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதாவது காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் லேர்னிங் என்பட்ட ஒரு கற்றல் சார்ந்த சிறப்பு துறையை உருவாக்கி அதில் லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. இந்த லேர்னிங் என்ற கிளினிக் மூலமாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய திறன்களை கண்டறிந்து மாற்றுவதற்கான லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கியுள்ளது. அதில் ஒன்று என்னென்னா காம்ப்ரிஹென்ஷன், புரிந்து கொள்ளுதல். அதாவது அகாடமிக் சப்ஜெக்டிவ் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சரி, அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அதாவது அகாடமிக் லேர்னிங், பிஹேவியர் லேர்னிங், பிஸ்னஸ் லேர்னிங், அதே போல் கார்ப்பரேட் லேர்னிங், கார்ப்பரேட் டெசிஷன் மேக்கிங் லேர்னிங் இவற்றை உருவாக்குவதற்காகவே தனி சிறப்பு துறையை உருவாக்கியுள்ளது. இந்த புரிந்து கொள்ளுதல் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு விளக்கம்தான். குழந்தைகள் மீது, அதாவது மாணவர்கள் மீது குற்றம் சொல்வதோ அல்லது மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனத்தின் மீது குற்றம் சொல்வதோ தவறு. அவர்களுடைய தனித்திறமையை கண்டறிந்து மாற்றுவதுதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய லேர்னிங் கிளினிக், இன்டர்நேஷ்னல் லேர்னிங் லேப். அதே போல் ரீடிங் கிளினிக், ரீடிங் லேப், மெமரி கிளினிக், மெமரி லேப், ரைட்டிங் கிளினிக், ரைட்டிங் லேப் என்பதையும் உருவாக்கியுள்ளது. ஸோ ஒரு தனி மனிதனுடைய தனித்திறமைகள், கற்றல் திறமைகள், செயல்படும் திறமைகள், நிறுவனத்தில் பணியாற்றும் திறமைகள், சுய தொழில் செய்யக்கூடிய திறமைகள், இப்படி பல்வேறு திறமைகளுக்கு கற்றுக்கொள்வது எப்படி, அந்த கற்றல் குறைபாட்டை எவ்வாறு நீக்குதல் என்பதற்கான சிறப்பு துறையை மைண்ட் செட் நாலேஜ் என்ற தெரப்யூட்டிக் கன்சல்டேஷன் மூலமாக உருவாக்குவதற்காகத்தான் உருவாக்கியுள்ளோம். புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வச்சுருக்கோம்? புரிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? வாட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன்? புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தை தெரியும், ஆனால் அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள் என்னென்ன செயல்முறைகள் உள்ளது அப்படிங்கிறது தெரியாது. அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சிமேட்டிக் மீனிங், ஃபங்க்ஷனல் மீனிங் என்று சொல்கிறோம். அப்போ புரிந்து கொள்ளுதல்ங்கிற வார்த்தை தெரியும், அந்த புரிந்து கொள்ளுதலுக்குள் நடக்கக்கூடிய நரம்பியல் சார்ந்த, பார்வை சார்ந்த, கற்றல் சார்ந்த, நினைவாற்றல் சார்ந்த தன்மைகள் என்னென்ன நிகழுது நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வார்த்தை தெரியும், அர்த்தமும் நம்மளா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் உண்மை கிடையாது. புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை பார்க்காமையே அந்த விஷயத்தை பற்றிய சொல்லும் பொழுது அங்கே என்ன நடந்திருக்குங்கிறத எக்ஸாக்டாக நம் மனசுக்குள்ளே அப்படி ஒரு பிக்சராக ஃபார்ம் ஆகி அந்த பிக்சரை நம்ம பார்த்தா எப்படி, என்ன நடக்குது, எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, எதனால் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியுதோ அந்த அளவு நம்மளுடைய மனசில் அந்த அறிவு இயங்கினால் அதுக்கு பெயர் புரிந்து கொள்ளுதல். அதிகமாக தொழிலதிபர்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே இந்த புரிந்து கொள்ளும் திறன் இருக்கும், புரிந்து கொள்ள முடியலைங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். அப்போ புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவோடு நின்றுடுவாங்க. புரிந்து கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறவங்க தான் எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷனை வச்சுட்டு அவங்களுடைய நிறுவனம் பெருசாகிட்டே இருக்குது. அதனால தான் சில நிறுவனங்கள் 125 150 வருஷம் வளருது. பல நிறுவனங்கள் 50 வருஷத்தோடு முடிஞ்சு போயிடும். 50 வருஷம் கூட இருக்கிறதில்ல. ஒருத்தர் 40 வருஷத்துல தான் அதை கண்டுபிடிக்கிறாரு, 60 வருஷத்தில் அவருடைய பையன் இன்னொன்று செஞ்சுட்டு போயிடுவார். இந்த துறை அப்படியே முடிஞ்சு போயிடும். அப்போ புரிந்து கொள்ளுதல்ங்கிறது எவ்வளவு இருக்கும். இந்த புரிந்து கொள்ளுதலில் குறைபாடு, தெளிவின்மை, இதுதான் நமக்கு வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்துது, வார்த்தையில் சிக்கலை ஏற்படுத்துது. அப்போ நம்ம புரிந்து கொள்வது எங்கே போய் புரிஞ்சுக்கிறது அப்படி ஒரு கேள்வி இருக்குது அல்லவா? இது சிலபஸா அல்லது பாடத்திட்டமா அப்படின்னா, புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களோடு நம்ம வாழ்கிறது தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவு ஸ்பீடாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கூட இருந்தால் பழக முடியும். டிரைவிங் அப்படின்னு சொல்லணும். டிரைவ் அப்படின்னா ஆக்சுவலாக அது ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம். எது உன்னை இயக்குதோ அதுக்கு பேர் டிரைவ். அதை பண்ணக்கூடிய பேர் டிரைவர். டிரைவ் வேறு, டிரைவ் வேறு. அப்போ அந்த புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களோடு வாழ்கிறது தான் எங்களுடைய மைண்ட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். எவ்வளோ ஸ்பீடாக புரிஞ்சுக்கிறாங்க, எவ்வளோ விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இது சிலபஸ் கிடையாது.
அவங்க கூட நம்ம இருக்கையில் மட்டும்தான் அந்த ஸ்பீடு ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். மேக்னட்டிசம் அப்படின்னு என்னென்னா, ஒரு பொருள், ஒரு இரும்பு பொருள் இன்னொரு காந்தத்தோடு ஒட்டும் பொழுது அந்த காந்தத்துடைய தன்மை இதுக்கு வந்துடும். அப்போ என்னென்னா, இது வந்து ஆற்றல் சார்ந்ததை விட அறிவு சார்ந்தோடு இல்லை. அதாவது வந்து அந்த காந்தத்தோட எந்த மெட்டல் இருக்குதோ அந்த மெட்டலுக்கு ஏற்ற தன்மை உள்ள மெட்டல் போகையில் அந்த மேக்னெட்டிக் இதில் வந்து ஒட்டிடும். மேக்னெட்டிக் இதில் வந்து அப்சர்வேஷன் ஆகுது. அது வந்து என்னென்னா டெம்பரரி மேக்னெட். அதை பர்மனெண்ட்டாக பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ப்ராசஸ் இருக்குது. சரியா? அப்போ வந்து இந்த புரிந்து கொள்ளுதல்ங்கிறது வந்து அறிவில் ஆரம்பித்து ஆற்றலாக மாறணும், ஆற்றலாக மாற்றப்படும். அப்போ ஆற்றல் மாற்றுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் இன்ட்டு எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நாங்கள் கண்டுபிடிச்சது. சரியா? உதாரணத்துக்கு வந்து நான் நிறைய பேர்கிட்ட வந்து அவங்களோடலாம் நம்ம அசோசியேட்டாக இருந்திருக்கோம். அப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது வந்து நம்ம வந்து சாதாரண மனிதர்கிட்ட சொன்னோம்னா 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு வினாடியில் அந்த விஷயத்தை புரிஞ்சுருவாங்க. அப்போ அந்த 1 வருஷம் மற்றவங்களுக்கு ஆகக்கூடிய விஷயத்தை ஒரு வினாடியில் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்பீடு ப்ராசஸ் என்ன? இங்கே தான் டைம் லிமிட் கிடையாது. இங்கே டைம் வந்து நமக்கு வந்து அடிபட்டு அனுபவப்பட்டு 1000 பேர் சொல்லி தான் ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்றதில்ல, நிர்பந்தப்படுத்துறதுனால நம்ம அதை பார்த்துக்கிறோம். ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயத்தை சொன்னாவே புரிந்து கொள்ளும் திறன் அதிகமாக இருக்கும். இதைத்தான் நம்ம உருவாக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து நீட் எக்ஸாம்ங்கிறது வந்து யாருக்காவது வந்து டியூஷன் போனால் தான் படிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி கிடையாது. இப்போ எல்கேஜிலேருந்து தான் டியூஷன். ஆனால் நம்ம பண்ணுறது வந்து லேர்னிங். டியூஷன் கிடையாது, லேர்னிங். லேர்னிங்கில் எத்தனை காம்பனண்ட் இருக்குது, அந்த காம்பனண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்போ புரிந்து கொள்ளுதல் ஒரு வார்த்தை வந்து எவ்வளவு ஆழ நீள அகலமானது இல்லையா? 3 டைமென்ஷனல் வியூ இல்லை. இப்போ அதையும் தாண்டி 4 டைமென்ஷன் வந்துருச்சு. அப்போ ஒன்றை வந்து வார்த்தைகளால் புரிந்து கொள்வது வேறு, செயலினால் புரிந்து கொள்வது வேறு. வார்த்தை அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியும், செயல் அர்த்தம் எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு கீர் இருக்குது, கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த கீரில் என்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி கியர் அப்படிங்கிறது வந்து ஒரு விசை இன்னொரு விசையை மாற்றப்படுது, ஒரு விசை இன்னொரு விசையாக மாற்றப்படுது. அது குறைத்தல் விசையாக இருக்கலாம் அல்லது நீட்டல் விசையாக இருக்கலாம். விசைனா ஃபோர்ஸ். அதாவது கீரில் வந்து இன்னொரு பல்சக்கரம் அதிக ஸ்பீடோட ஃபோர்ஸில் சுற்றிட்டு இருக்குது. அந்த ஃபோர்ஸை வந்து அப்படியே அதே ஃபோர்ஸை வந்து அதை குறைக்காமல் அந்த இன்னொன்று ஆட் பண்ணி அந்த ஃபோர்ஸை குறைக்கிறோம். அதுதான் கீர். அதே மாதிரி குறைந்த அளவில் இருக்கிறத இன்னொரு ஃபோர்ஸாக மாற்றுறோம். சரியா? ஃபோர்ஸை வந்து கன்வர்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், அதுதான் கியர் இல்லைங்களா? அப்போ அந்த கீருக்கு முன்னாடி கிளச்சுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கீர் வேலை செய்யும். அப்போ இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. இது வார்த்தையில் சொன்னால் என்ன தெரியும்? கிளச்சை போடு, பிரேக்கை போடுன்னு சொல்லுவோம். அப்போ எவ்வளோ இருக்குது? அதே மாதிரி தான் மனிதனுடைய புரிந்து கொள்ளும் திறன், இந்த காம்ப்ரிஹென்சிவ். அது வந்து மனப்பாடம். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. இல்லை, அவங்களுக்கு தெரியாது அல்லவா? மனப்பாடத்தில் தானே போகிறாங்க. என்ன சொல்லுவாங்க, கிளட்ச் அமுத்தி பிரேக் எது ரிலீஸ் பண்ணி கிளட்ச் அமுத்தி இப்படி கீரை போடு இப்படியெல்லாம் சொல்லி அது சொல்கிறது அப்படியே இங்கே செய்கிறது. அது வந்து மனப்பாடம். சரி, இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த மனப்பாடம் வந்து எல்லாமே வந்து இதே லெவலில் போயில அதை தவிர எதை அவங்களால யோசிக்க தெரியாது. கடவுள் நம்பிக்கையை எப்படி மக்களால் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கப்படுதுன்னா, ஒருத்தன் வந்து செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லிவிட்டு அவன் செய்ய மாட்டான், கடவுள் கொடுப்பாங்கிற நம்பிக்கையிலே உட்காந்துருப்பான். சரி, ஆனால் தொழிலதிபர் வந்து கடவுள் அவனுக்கு இருக்குது. ஆனால் அவன் கடவுளை வந்து எப்படி பார்க்குறான்னா, நான் செய்யக்கூடிய உயிரோடு இருக்க வரைக்கும் நான் செய்யக்கூடிய வேலை தான் கடவுள் வேலைன்னு நினைக்கிறான். இவனை கடவுளாக நினச்சி இவன் வேலை செய்கிறான், இவன் வேலை செய்யாமல் கடவுள் செய்வான்னு நினைக்கிறான். அப்போ இங்கே முரண்பாடு வருது அல்லவா? இதனால தான் நிறைய வந்து இன்றைக்கி வந்து வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பக்தியை தர்றாங்க, வேலை ஏன் செய்யலைன்னா கிரகம் சரியில்லைன்றாங்க. அப்போ தான் வேலை செய்யாததுக்கு கடவுளையோ அல்லது கட்டடத்தையோ
கணக்கையோ காரணம் காட்டிட்டு தன்னை ஃப்ரீ பண்ணிக்கூடிய ஒரு நிகழ்வாக நடக்குது. அப்போ புரிந்து கொள்ளுதலுக்கு வேற. இப்போ புரிஞ்சுதா உனக்கு? அப்போ புரிந்து கொள்ளும் திறனை நம்ம அதிகப்படுத்தணும். அது புரிந்து கொள்ளுதல் திறன்கிறது வந்து மென்மைத்தன்மை அல்ல, வன்மைத்தன்மை தான். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை வந்து நிதானமாக சொல்லி கொடுத்தா புரியுறது கிடையாது. அதுக்கு பேர் விளக்கம். விளக்கம் வேற, செயல் வேற. சரியா? விளங்க சொல்லுதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனை ஒரே இடத்துல நிற்க வைக்கிறது தான். அதனால தான் நிறையா அந்த காலகட்டத்திலலாம் வந்து அந்த சூப்பர் சீனியராக இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு வேர்டை சொன்னாங்கன்னா அந்த வேர்டை வந்து உடனே எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இவங்க தயாராக இருக்கணும். சரி, அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலத்தில் வந்து முதல் அமைச்சர்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்தாங்க. இவங்க சொல்கிறத உடனடியாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்களா மாற்றினாங்க. அப்போ இதனால தான் நாங்கள் வந்து இந்த ஹியூமன் கேபிட்டல், மனித முதலீடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். அப்புறம் அவங்களுடைய இன்டெலிஜென்சி அதை அதிகப்படுத்தணும். இப்போ ஒவ்வொரு துறையிலையும் வந்து இந்த புரிந்து கொள்ளும் திறன் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும். புரிந்து கொள்ள முடியாத திறன் இருக்கிறவங்க தான் அவங்க வந்து மந்தத்தன்மையில் இருப்பாங்க. டல் ஹெட் அப்படிங்கிறது இதுதான். இப்போ கிளியராக புரிந்து கொள்ளுதாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு மேக்ஸ் வரல, மேக்ஸை வந்து நல்லா போடுன்னு சொன்னால் அது எப்படி போடும்? அந்த மேக்ஸில் காம்பனண்ட் என்ன இருக்குது, அந்த மேக்ஸ் ஏன் வரல, எதில் போய் பிளாக் ஆகிருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். அதை கண்டுபிடித்த முன்னாடி அந்த குழந்தைக்கு ஏற்ப அதை வந்து செயலில் நடத்தையை மாற்றுறதுக்கு நேரமாகும். இன்றைக்கி வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லா இங்கிலீஷும் தெரியும்னு சொல்ல முடியாது. அல்லது இங்கிலீஷ் புக் கொடுத்தா மனப்பாடம் தான் பண்ணியிருக்காங்களே தவிர அதனுடைய உள்ளர்த்தம் தெரியாது. சரியா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. இதை செய்யக்கூடியவங்க தான் பெருநிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்க ஜெயிச்சுட்ருப்பாங்க. எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய புரிந்து கொள்ளும் திறன் அவங்கள தன்னை தொடர்ந்து அதிகப்படுத்திட்டே வருவாங்க. சரியா? இப்போ 1+1 அப்படின்னு 2ன்னு நீ சொல்கிற, இதில் என்ன, இது எப்படி நீ 2ன்னு சொல்கிற, எப்படி ஆட் ஆகுது தெரியாது. நமக்கு சொல்லி கொடுத்து தான் செய்கிறோம் இல்லையா? பட் சயின்டிஃபிக் இன்டர்வென்ஷனுங்கிறது அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது முழுசாக அதனுடைய ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இது தெரிஞ்சால் தான் வாழ முடியுமா? இல்லை, இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கூட நல்ல கேள்வி தான். டீச்சர் இந்த லெவலில் பார்க்குறது நம்முடைய தவறு தானே. டீச்சர்னா என்ன மீனிங்? இது சர்வதேச அளவில் டீச்சர்னா என்ன மீனிங்னா ஒன்று டெலிவர் த கரிக்குலம். இல்லை, ஸ்கூல் டீச்சர்ஸ்னு இல்லை, இந்த ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆசான். அது ஆசான் கிடையாது, எக்ஸ்பர்ட் தான் தேடணும். ஆசான்ங்கிறது டீச்சர், எக்ஸ்பர்ட்டுங்கிறது அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. அதை தேட வேண்டியது நம்ம வேலையை தவிர எக்ஸ்பர்ட் வந்து வீதியில் கிடைக்க மாட்டாங்க. எக்ஸ்பர்ட் வந்து மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் கிடையாது, அது ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். சரியா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுல வந்து என்ன சந்தைப்படுத்த, ஒரு எக்ஸ்பர்ட் தன்னை சந்தைப்படுத்த மாட்டாங்க, சந்தை தான் அவர்களை தேடும். அப்போ இப்போ நம்மளுடைய நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு நம்மளுடைய அறிவு எந்த நிலையில் இருக்குது? ஒரு டீச்சரை ஒரு எக்ஸ்பர்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். சரியா? சாமானிய மக்களுக்கோட ஒரு எக்ஸ்பர்ட்டை கம்பேர் பண்ணுறோம். இதுதான் மாற்றணும். சரியாம்மா? இப்போ புரிஞ்சுட்டியா? அதனால் இது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு இதே கிடையாது. உலகம் வந்து அதுக்கு தான் அவங்ககிட்ட போய் இதுக்கு எதிர்பார்க்க முடியாது. சரியா? நாங்கள் ஒரு 300 குழந்தைகளை நாங்கள் ஸ்டடி பண்ணோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ள வந்து ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்காது. அந்த ஆயிரக்கணக்கான பிரச்சனையை வந்து எப்படி ஒரு டீச்சரோ அல்லது பெற்றோரோ புரிஞ்சுக்க முடியும்? எங்கூட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, நான் பேசுகிறப்ப அவன் பேசுகிறான், என் பேசின முன்னாடி அவன் என்னை பற்றி தப்பாக சொல்கிறான்னு சொல்லி ஒரு 7வது படிக்கிற பையன் சொல்கிறான். அதை எப்படி என் பெற்றோர்களால் புரிஞ்சுக்க முடியும்? அவனுக்கு அஜீரண கோளாறுங்கிறது ஒரு பெற்றோர் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அஜீரணம் நல்லாயிருமா? அஜீரணத்தை பார்த்து நீ நல்லாயிருன்னு ஆயிருமா? அதே மாதிரி தான் அவனுக்குள்ள சொல்ல முடியாத விஷயங்கள் அல்லது சொன்ன விஷயங்கள் ரெண்டுமே பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லவா? அதை மாத்திரதான் புரிந்து கொள்ளுதல். அதை மாத்திரக்கு தான் எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் வரும். ஏன் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம்னா நம்மளுடைய பிரச்சனையே அங்கே என்ன நடக்குதுங்கிறத ஏற்கனவே அவர்
தெரிஞ்சதுனால இது இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சார்ந்தது, பொருளாதாரம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, கற்றல் சார்ந்தது, இதை நாங்கள் கண்டுபிடிச்சி மாற்றுறோம். இதுதான் லைஃப் கிளினிக்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ கிளியராக வார்த்தைகள் தான் முக்கியம். ஆமாம், அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, பழைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். நம்ம பழைய ஆள், புதிய வார்த்தைகள், அந்த எக்ஸாக்ட் டெர்மினாலஜி, அதற்கேற்ற சொற்பதங்களை பயன்படுத்துதல். எக்ஸாக்ட் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்லையா? அதுதான் நமக்கு வேணும். புரியுதா? அப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு விஷயத்தை சொல்லலையே அந்த தெளிவு, கிளாரிட்டி, அதை சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய திறனை வந்து தொடர்ந்து எக்ஸ்பர்ட்டோடு இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதனால தான் எல்லா நிறுவனங்களும் எக்ஸ்பர்ட் வச்சுருக்குது. இப்போ ஒரு விளம்பரத்தில் வந்து இந்த மாதிரி தீபாவளி சிறப்பு தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறது வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் எக்ஸ்பர்ட். அந்த வார்த்தையை 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறவர் ஒரு எக்ஸ்பர்ட். அப்போ அவர் அந்த அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் எல்லாத்துடைய மனசில் வந்து உள் பதியப்படுது. அதே வார்த்தையை நம்ம சொல்லலாம் அல்லவா? எந்த தொழிலதிபராலும் தனக்கு விளம்பரப்படுத்திக்கிறாங்களா? இல்லவே இல்லை, இல்லையா? சிலர் வந்து தன்னை விளம்பரமாக மாற்றிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் தன்னை மாற்றுறாங்க. லலிதா ஜுவல்லரி ஓனர்னா அவர் தன்னை மாடலாக மாற்றிக்கிறாருன்னா அந்த மாடலுக்கு பின்னாடி வந்து நிறைய எக்ஸ்பர்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் அவருடைய வார்த்தை வந்து அங்கே ஈடுபடுது. அவர் தனமாக செய்கிறது. அப்போ ஏன் தொழிலதிபர்கள் முன்னேறாங்கன்னா அறிவு சார்ந்தவங்களை துணைக்கி வச்சுக்கிறாங்க. ஏன் மற்றவர்கள் தொழிலாளியாக இருக்காங்கன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு தன்னையே துணையாக வச்சுக்கிறாங்க. இப்போ அறிவாளி, தொழிலாளி, இது 2 விஷயம்தான் இருக்குது. தொழிலதிபர்கள்லாம் அறிவாளியாக மாறுறாங்க. தொழிலாளி எல்லாமே தான் தான் அறிவாளி தன்னுடைய கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆமாம், அரசு பள்ளியில் இருக்கிற டீச்சர் எத்தனை டீச்சர் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த ஸ்கூலிங் கேரக்டர் இருந்ததுன்னா தன்னை ஏன் அங்கே சேர்த்துறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அல்லவா? இவங்களுக்கு படிக்க முடியல, படிக்க தெரியல. அப்போ இதே மாதிரி தான் அங்கே ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சிங் அப்பா தெரப்பிஸ்ட் யாராவது இருக்காங்களான்னு தேட தெரியுதான்னா அது ஒரு சில டீச்சருக்கு மட்டும் தான் தெரியுது. அவங்க தான் இப்போ எங்களை தேடி வர்றாங்க. தெரப்பிஸ்ட், லேர்னிங் தெரப்பி, காம்ப்ரிஹென்சிவ் தெரப்பி, ரைட்டிங் தெரப்பி, ரீடிங் தெரப்பி, ரீகாலிங் தெரப்பி, இதெல்லாம் நிறைய கேட்டகரிஸ். ஸ்கூலில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், அல்லது சிஏ, சிஎம்ஏஏ, எம்பிபிஎஸ், அதுக்கு மேலே படிக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவர்களுக்குள் உள்ள பல்வேறு சுற்றுப்புற சூழல் சார்ந்த பிரச்சனைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், கற்றல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், நட்பு சார்ந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளெல்லாம் கண்டறிந்து அவர்களுடைய கற்றல் திறன், புரிந்து கொள்ளும் திறன், ரீடிங் திறன், நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன், இவற்றை மேம்படுத்துவதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம் என்பதையும் லேர்னிங் கிளினிக் என்பதையும் உருவாக்கியுள்ளது.